கசக்கி பிழிந்து விட்டார். எனக்கு வலி தாங்க முடியவில்லை. சொன்னது சோனா. நான் சொல்லல சாமி, இருக்க கசக்கிட்டாருன்ட்டு நீங்கள் ஓப்பனாக அதே சொல்லு. விருப்பப்பட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேறு, நீ வலுக்கட்டாயமாக வலி ஏற்படுற அளவுக்கு பண்ணுறதுங்கிறது வேற இல்லை. இந்த லிஸ்ட்டில் வந்து எஸ்பிபி சரண் மட்டும்தான் மாட்டுவாரா? காம்பன்சேஷன் கொடுத்துருந்தால் நிச்சயமாக சோனா இப்படி மறுபடியும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த பிரச்சனை கிளப்பியிருக்காது. என்னையும் இங்கே வச்சு படம் எடுக்க விட மாட்டேங்கிறானுங்க. நான் அவங்கள ஒரு கை பார்ப்பேன். என் வாழ்க்கையில் நடந்த இக்கட்டான சம்பவங்களெல்லாம் இதை சொல்ல போகிறேன்னு சொன்னிச்சு. மோகனை அந்த சீனை வைக்காமல் இருக்கணும்னா கவனிக்க வேண்டியதாக கவனிச்சு. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர், மூத்த நடிகர் திரு பைலவான் ரங்கநாதன் அவர்கள். சார் வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். 2011 மங்காத்தா படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த சமயத்தில் ஒரு பெரிய சர்ச்சையும் கிளம்பியிருக்கு. அதாவது நடிகை சோனா அந்த மங்காத்தா பட விழா ஆமாம் சக்ஸஸ் மீட்டில் வந்து இது மாதிரி என்னை வந்து எஸ்பிபி சரண் வந்து என்னைய தவறான முறையில் பயன்படுத்திட்டார் அப்படின்னு சொல்லி பெரிய சர்ச்சையை கிளம்புனுச்சு. அது வந்து இன்றைக்கி திரும்ப ரீகேப் ஆகிருக்கு. என்ன சார் காரணம்? இது எப்படி பார்க்குறீங்க? இது அப்போவே பிரச்சனை முடிஞ்சு போச்சு, எல்லாம் மூட்டை கட்டி துறப்பட்டாச்சு. இப்போது சோனா ஒரு படம் தயாரித்து இயக்கி நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது அவங்க சொந்த வாழ்க்கை. என்கிட்ட சொன்ன தகவல். சோனா என்ன ஒரு டப்பிங் தியேட்டரில் செஞ்சு இந்த மாதிரி சொல்லிச்சு, என்னையும் இங்கே வச்சு படம் எடுக்க விட மாட்டேங்கிறானுங்க. நான் அவங்கள ஒரு கை பார்ப்பேன். என் படத்தை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவேன். யாரும் என்னை தடுக்க முடியாது. என் வாழ்க்கையில் நடந்த இக்கட்டான சம்பவங்களெல்லாம் இதை சொல்ல போகிறேன்னு சொன்னிச்சு. சொல்லிடுச்சு. அதாவது முதல்ல நடந்ததை இப்போ சொல்லுது. அப்போ என்ன அர்த்தம்? என்ன நடந்திருக்கு சார்? அப்போ 2011 அதான் சோனாவுடைய மார்பை இருக்க கசக்கிட்டாருன்ட்டு நீங்கள் ஓப்பனாக அதே சொல்லுது. நான் சொல்லல சாமி, என்னுடைய அந்தரங்க உறுப்பை கசக்கி பிழிந்து விட்டார். எனக்கு வலி தாங்க முடியவில்லை. சொன்னது சோனா. உடனே நான் ஏதோ சொல்கிறேன், அசிங்கமாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ஆதாரம் இருக்குது. அப்போது இது என்ன தோணும்னா, எல்லாம் முடிஞ்சு 12 வருஷம் கழித்து 20 வருஷம் கழித்து எதுக்கு இது சொல்லணும்? அதான் நானும் கேட்குறேன் சார். டப்பு மோகனை அந்த சீனை வைக்காமல் இருக்கணும்னா கவனிக்க வேண்டியதாக கவனிச்சிரு. இல்லை அந்த சீனை வைப்பேன். ஏன்னா இப்போ சிக்கலில் இருக்குது சோனா. ஏன்னா மலையாளத்தில் போய் தான் ஃபுல் ஷூட்டிங் முடித்தேன் அப்படின்னு சொல்லிச்சேன்ட்ட. இங்கே தமிழில் வரக்கூடாதுன்ட்டு எல்லோரும் வருஷை கட்டி நிற்கிறாங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லிச்சு. அப்போ என்ன அர்த்தம்? இந்த சீன் மோகனை அதில் இடம் பெறக்கூடாதுன்னா நீ அதுக்கான செலவு இல்லை கவனிச்சிரு அப்படிங்கிறது தானே அர்த்தம். அன்னைக்கு இவ்வளோ ஓப்பனாக சொல்லலையே சார். இன்னைக்கு தப்பாக நடந்துட்டு தான் சொல்லிச்சு. அன்னைக்கு வேறு மாதிரி சொல்லுது. எப்படி சார்? அதான் ஏங்க, ஒருத்தர்கிட்ட பணம் எதிர்பார்த்தாங்கன்னா இப்படி தானே பேசுவாங்க. அதை பிளாக்மெயில்னு கூட சொல்லலாம். ஓஹோ. இல்லைனா உண்மையை வெளிச்சத்துக்கு காட்டு. ஏன்னா இருக்கப்பட்டவர் எஸ்பிபி சரண். அப்போ கொடுத்து சொல்ல வேண்டியதானே? ஏமா அதெல்லாம் கண்டுக்காத இருந்தா இன்னும் கொடுத்து சொல்ல வேண்டியதானே? இல்லை அவங்க தரப்புல இல்லை. அன்னைக்கே அவர் எஸ்பிபி ஏதோ கேட்டாராம் சார், என்னம்மா என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்ட, என் பையன். சரி, அப்போ பணம் கொடுக்காம இருந்துருக்கலாம், இப்போ பணம் கேட்கலாம். இப்போ அந்த சம்பவத்துக்கு பிறகு சோனாவுக்கு படத்தில் வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா இப்படி ஒரு குண்டத்துக்கு போட்டாங்கன்னா பயந்துருவாங்க எல்லா ப்ரொடியூசரும் டைரக்டரும். ஐயா வேணாம்பா எல்லாம் கான்ட்ரவர்சி ஹியூமன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்காகவும் இருக்கலாம். ஆனால் என்ன கேட்டால் இத்தனை நாள் கழித்து 31ஆம் தேதி 3 நாளைக்கு முன்னால் சொல்கிறதுக்கு காரணம், மோகனை ஒழுங்கு முறையாதையாக அந்த படத்துலேருந்து அந்த சீன் நீக்கணும்னா காசை கொடுத்துரு, இல்லட்டே இருக்கும் உன்னை மானத்தை வாங்கிடுவேன் அப்படிங்கிறது தான். அன்னைக்கே சொன்னார் சார் எஸ்பிபி, என் பையன் பண்ண தப்பு தான், அதை வந்து நான் வந்து காம்பன்சேஷன் கொடுத்தாரு, நிராகரிக்கல. ஆனால் சொல்லியிருக்கலாமே. என்கிட்ட சொன்ன மட்டும் 2 கிழிச்சிட்டு போகிறார். காம்பன்சேஷன் கொடுத்தாரா? காம்பன்சேஷன் கொடுத்துருந்தால் நிச்சயமாக சோனா இப்படி மறுபடியும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த பிரச்சனை கிளப்பியிருக்காது அப்படிங்கிற என்னுடைய நம்பிக்கை. இப்போ பெருசாக எதிர்பார்க்குது. ஏதோ ஏங்க அந்த படம் ரிலீஸ் பண்ணணுங்களா? அப்போ அதாவது வெங்கட் பிரபு, பிரேம்ஜி, எஸ்பிபி 3 பேரும் அதில் இருந்தாங்க. ஆனால் கார்னர் பண்ணி சொல்லியிருக்குது எஸ்பிபி சரணை மட்டும்தான். அவர்கிட்ட தான் வருமானம் அதிகமாக இருக்குன்னா அப்படி சார்? அப்படி கிடையாது. அவங்க 2 ஃப்ரெண்ட்லியாக டீல் பண்ணியிருக்கலாம், வெங்கட் பிரபுவும் பிரேம்ஜியும். ஓ, இவர் கொஞ்சம் ரேஷாக பண்ணியிருக்கலாம்.
வெறித்தனமாக பண்ணியிருக்கலாம். அதனால் பாதிப்பு ஏற்பட்டுருக்கலாம், வலி ஏற்பட்டுருக்கலாம், மனசில் வலி ஏற்பட்டிருக்கும். அதனால் இல்லை இதுவாக தானே சார் விருப்பப்பட்டு பாட்டிக்கு போயிருக்கு, அங்கே எது வேணால் ஏங்க, நடக்கும் தெரியாதா? நான் என்ன சொல்கிறேன், ஏங்க விருப்பப்பட்டு போகிறது என்பது வேறு, விருப்பப்பட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேறு. நீ வலுக்கட்டாயமாக வலி ஏற்படுற அளவுக்கு பண்ணுறதுங்கிறது வேற இல்லை. இந்த லிஸ்ட்டில் வந்து எஸ்பிபி சரண் மட்டும் தான் மாட்டுவாரா? இல்லை இல்லை, ஏன்னா அதோட பயோகிராஃபி எடுக்க தான் சொல்லுது. இல்லை அவரை பற்றி தான் சொல்லியிருக்குது, மற்ற யாரை பற்றியும் அதை சொல்லலை. அதுதான் காரணம். சொல்லியிருந்தா நமக்கு பேசியிருக்கலாம். இல்லை சார், அப்போவே பெரிய தகராறு வந்துச்சு, போச்சு, போலீஸ் கேஸ் ஆச்சுன்னெலாம் சொல்லுவாங்க. இல்லை அதில் எஸ்பிபி சரண் மட்டும் தான் மாட்டுவாரா? ஏன்னா அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வடிவில் ஓடலாம் அடிச்சிச்சு. இல்லை என்ன ஏன் நடிகர் மாட்டுவாளோ எப்படி சார்? அது கேஸ் போடுறதை பொறுத்து இருக்குது, கேஸ் நடக்கிறத பொறுத்து இருக்குது, கேஸில் வக்கீல் கேட்கறது பொறுத்து இருக்குது. இல்லை கேஸ் போராடியும் அதோடைய ஒரிஜினல் பயோகிராஃபி வருதுல்ல சார், அப்போ அதனால கண்டிப்பாக அது படம் பார்த்து நான் அதுக்கிட்ட யார் யாருமா ஒன்றுன்னு கேட்கல, அதுவும் என்கிட்ட சொல்லலை. சொல்லாமல் நான் எப்படி சொல்கிறது? நாளைக்கே ஃபோன் பண்ணி கேட்கலாம், நல்லா பேசுகிறீங்கன்னு சொல்லலாம். ஏன் இதை நீங்கள் பேசுகிறீங்கன்னு கேட்கலாம். ஏன் இதை பேசணும் கூட சொல்லலாம். ஆமாம், ஏன்னா நீ தானே சொல்லியிருக்க, நான் சொன்னங்கிறக்காக நீங்கள் மறுபடியும் பேசலாமான்னு கேட்கலாம். நடிகர்கள் இப்படி கேட்பாங்க. சமீபத்தில் கூலி பட விழாவில் ரஜினி பேசியது எல்லாரையும் ரொம்ப கவர்ந்துருக்கு. என்னடா நான் 50 வருஷம் தாண்டிட்டேன் சினிமா வாழ்க்கையில், கிட்டத்தட்ட 70 கிராஸ் பண்ணி போயிட்டேன், எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் மாற்றியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட் இது நடன இயக்குனர் கூப்பிட்டு, சாண்டி மாஸ்டரை கூப்பிட்டு எனக்கு என்ன ஒத்து வருமோ அது மாதிரி நடனம் போடுங்க அப்படின்னு சொல்லிலாம் சொல்லியிருக்காராம். இல்லை ஆமாம், அது உண்மைதான். இப்போ என்ன காரணம்னா, எம்ஜிஆர் வந்து எந்த சூழ்நிலையிலும் சிறப்பாக நடனமாடக்கூடியவர் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவருக்கு வந்து சிலம்பாட்டம் தெரியும். அந்த சிலம்பாட்டம் வந்து கிட்டத்தட்ட பரதநாட்டியத்தை ஒட்டியதை, கால் சுழற்சிக்கு பார்த்தீங்களா, கை சுழற்சி, கால் சுழற்சி எல்லாமே பரதநாட்டியத்தை ஒன்றி தான் இருக்கும். ஸோ அவர் ஈஸியாக எல்லா டான்ஸும் போடுவார். ஆனால் சிவாஜி கணேசனுக்கு அப்படி இல்லை, மேலோட்டமாக தான் போட முடியும். ஆனால் ஃபைட் மாஸ்டர்ட்டையும் சொல்கிறத பார்த்துக்கேன், டான்ஸ் மாஸ்டர்னு சொல்லியிருக்கேன், டே அண்ணனை பற்றி அவனுக்கு தெரியும் அப்படின்றார். ஸோ ஃபைட்டு மாஸ்டரும் அவருக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க, டான்ஸ் மாஸ்டரும் அவங்கள மாதிரி தெரிஞ்சு போடுவாங்க. அந்த மாதிரி இப்போ எஸ்வி சேகர் எடுத்தீங்க, நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் என்ன டான்ஸில் பெரிய நண்பதானா? கிடையாது. அவர் நான் டான்ஸ் கற்றுக்கிட்டு தான் சினிமா கதாநாயகன்னா கற்றுக்க மாட்டேன், நானாக இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் டான்ஸ் மாஸ்டர் எல்லாருமே. இப்போ ரஜினிக்கு வயசு காலம் மேலே அப்படி தூக்க முடியாது, அப்போ அவருக்கு தகுந்த மாதிரி பண்ணிவிடுவாங்க. அதான் கிராஃபிக்ஸு வந்து ஃபைட்டு பண்ணிக்கிறது, ஏஐயில் பண்ணிக்கிறது, அப்படி பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது, ரஜினி யார், அவரால் என்ன செய்ய முடியுங்கிறது ரசிகர்களுக்கு தெரியும். அவர் கையை காலை ஆட்டினாலே போதும். கண்டிப்பாக சார். மீண்டும் மற்றொரு நிகழ்வோடு சந்திப்போம். மிக்க நன்றி சார். வாழ்க வளமுடன்.